welcome to online videos. Now we're going to be see the next chapter in Max, that is bill, profit and loss. In this chapter we're going to be see how to prepare a bill and then how to verify the bill amount and then how to calculate the profit and loss and then to calculate the cost price, selling price and market price and then discount. First let me see how to verify the bill amount. Let me take an example. Ramya purchases some makeup items and get the following bills. ஸோ ரம்யா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பில் இங்கே இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் என்ன பார்க்கலாம். வாட் இஸ் த பில் நம்பர்? பில் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யோர் பில் நம்பர் இஸ் 100. ஸோ த பில் நம்பர் இஸ் 100. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் இஸ் மென்ஷன் த டேட் ஆஃப் த பில். ஸோ என்னைக்கு அவங்க வாங்கியிருக்காங்க, அந்த பில்லுக்கான டேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேட் இங்கே இருக்க டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 15/5/2018. ஸோ த டேட் ஆஃப் த பில் இஸ் 15/5/2018. அண்ட் தென் தேர்ட் ஒன், ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வர் பர்ச்சேஸ்டு? எத்தனை ஐட்டம்ஸ் வந்து அவங்க டோட்டலாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். 1 2 3 4. ஸோ ஏர் கிளிப், ஏர் பின், ரிப்பன் அண்ட் தென் ஹேண்ட் கர்ச்சீஃப். ஸோ டோட்டலாக 4 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 4 ஐட்டம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் அன் ஏர் கிளிப்? ஏர் கிளிப்புக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கல, காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஏர் கிளிப் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 15 rupees. ஸோ அமௌண்ட் கேட்கல, காஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 15 rupees. அண்ட் தென் நெக்ஸ்ட் வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ரிப்பன்? ரிப்பனுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் காஸ்ட்னா அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு. ஸோ ரிப்பன் வந்து ஒரு ரிப்பன் வந்து 12 rupees. ஸோ 3 ரிப்பன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 12 into 3 which is equal to 36. ஸோ ரிப்பனுக்கான டோட்டல் அமௌண்ட் இஸ் 36. ஸோ எல்லாமே நம்ம கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பில்லை வந்து செக் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் பில்லில் அப்படின்னா கேஷ் பில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா கடை பேர் இருக்கும். அண்ட் தென் பில் நம்பர் இருக்கும். என்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட் இருக்கும். அண்ட் தென் சீரியல் நம்பர், எத்தனை பொருள் நம்ம வாங்கியிருக்கோன்னு இருக்கும். ஐட்டம்ஸ், என்னென்ன பொருள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் ரேட்டு, ஒரு பொருளுக்கு என்ன ரேட் இருக்கும் அப்படின்றது இருக்கும். அண்ட் தென் குவான்டிட்டி, எத்தனை வாங்கியிருக்கோம். இப்போ ஏர் கிளிப் அப்படின்னா எத்தனை ஏர் கிளிப் வாங்கியிருக்கோம், ஏர்பின் அப்படின்னா எத்தனை ஏர்பின் வாங்கியிருக்கோம், அதுக்கான குவான்டிட்டி இருக்கும். அண்ட் தென் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட், ஏர் கிளிப்புக்கான டோட்டல் அமௌண்ட், ஏர்பின்னுக்கான டோட்டல் அமௌண்ட், ரிப்பனுக்கான டோட்டல் அமௌண்ட், ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கான டோட்டல் அமௌண்ட், இது எல்லாமே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ டோட்டல் பில் அமௌண்ட் நம்ம தெரியணும் அப்படின்னா எல்லா அமௌண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 216 வந்திருக்கு. ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் இஸ் 216. லைக் திஸ் யூ கேன் verify any bills. Now we are going to be see how to prepare a bill. Let me take an example to see how to prepare a bill. Prepare a bill for the following purchases at Arvind sales counter in Coimbatore on 25/6/2018 bearing the bill number 160. 5 packets Milkova of 100 gram at rupees 40 each. 5 packet of buttermilk at rupees 8 each. 6 packet milk of 500 ml at rupees 25 each. 5 packets ghee of 100 gram at rupees 40 each. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ பில் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 160. என்னைக்கு வாங்கியிருக்காங்க, என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 25/6/2018. ஸோ இப்போ இங்கே ஷாப் வந்து ஆவின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆவின் அப்படின்னு போடலாம். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு போடலாம். அண்ட் தென் மில்கோவா எத்தனை பேக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 5 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க 100 கிராமில். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 40 rupees. அதே மாதிரி பட்டர் மில்க் 5 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு பேக்கெட்டுக்கு rupees 8. அதே மாதிரி மில்க் வந்து 6 பேக்கெட்டுக்கு rupees 1, மில்க்குக்கு வந்து 25 rupees. அண்ட் தென் கீ வந்து 5 பேக்கெட் வாங்கியிருக்காங்க 100 கிராமில். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னா 40 rupees. இப்போ நம்ம வந்து பில் போடலாம். ஸோ இப்போ நம்ம பில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எப்போவுமே நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கேஷ் பில் இருக்கணும். அதுக்கப்புறமா ஷாப் நேம் இருக்கணும். அதுக்கப்புறமா எந்த இடத்துல நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கணும். அண்ட் பில் நம்பர், நமக்கு என்ன பில் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கொடுத்த பில் நம்பர் வந்து 160. அண்ட் தென் நமக்கு டேட் என்ன மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா
25/06/2018 மென்ஷன் பண்ணாங்க. ஸோ 25/06/2018. ஸோ நம்ம எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 4 பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ என்னென்ன வாங்கணும் அப்படின்னா மில்கோவா, பட்டர் மில்க் அண்ட் தென் கீ. ஸோ ஐட்டம்ஸில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா மில்கோவா, பட்டர் மில்க் அண்ட் தென் கீ. ஸோ ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா குவான்டிட்டி அப்படின்னா நம்ம எத்தனை வாங்கியிருக்கோம், எத்தனை பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றது எழுத போகிறோம். ஓகே, ஸோ மில்கோவா நம்ம எத்தனை பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 5 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 5. அண்ட் தென் பட்டர் மில்க் நம்ம எத்தனை பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 5 பேக்கெட்ஸ். ஸோ 5. அண்ட் தென் மில்க் நம்ம எத்தனை பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 6 பேக்கெட். ஸோ 6. அண்ட் தென் கீ எத்தனை பேக்கெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கீ வந்து 5 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 5. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரேட். ஸோ மில்கோவாக்கு என்ன ரேட், ஒரு பேக்கெட்டுக்கு என்ன ரேட் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 40 rupees. ஸோ 40. அண்ட் தென் பட்டர் மில்க் ஒரு பேக்கெட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 8 rupees. ஸோ 8. அண்ட் தென் மில்க் ஒரு பேக்கெட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 25. ஸோ 25. அண்ட் தென் கீ ஒரு பேக்கெட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 40. ஸோ 40. அண்ட் தென் இப்போ அமௌண்ட் போட போகிறோம். ஸோ அமௌண்ட் போடலாம். ஸோ மில்கோவாக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா குவான்டிட்டி 5 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், 5 பேக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ 5 into 40 which is equal to 200. ஸோ 200 rupees. அண்ட் தென் நெக்ஸ்ட் பட்டர் மில்க் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 5 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம், ஒரு பேக்கெட்டுக்கான ரேட் வந்து 8 rupees. ஸோ 5 into 8 which is equal to 40. அண்ட் தென் நெக்ஸ்ட் மில்க் ஐட்டம் மில்க் எத்தனை பேக்கெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 6 பேக்கெட் வாங்கியிருக்கோம், 1 பேக்கெட்டுக்கு 25 rupees. ஸோ 6 into 25 which is equal to 150 rupees. அண்ட் தென் நெக்ஸ்ட் கீ வந்து நம்ம எத்தனை பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 5 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம், 1 பேக்கெட் 40 rupees. ஸோ 5 into 40 which is equal to 200 rupees. ஓகே, ஸோ நம்ம இப்போ எல்லாத்துக்குமே அமௌண்ட்ஸ் கரெக்டாக போட்டாச்சு. இப்போ டோட்டல் பில் அமௌண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். ஸோ அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆட் பண்ணலாம். எந்தெந்த நம்பர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 200, 40, 150 and 200. If we add 200, 40, 150, 200, the answer will be 590. So total amount is 590 rupees. Like this you can able to prepare any bill. Next we are going to be see about profit and loss. we are going to be see about profit and loss. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம நிறைய பொருள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபுட்டு, கிளாத்து, வெஹிக்கல், புக்ஸ், ஸோ மெனி திங்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்ரி thing is produced by someone or by a team of people and sold directly to the people or through the dealers. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக சேர்ந்து அவங்க வந்து அந்த பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ டைரெக்டாக அவங்க சேல் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா டீலர்ஸ் மூலயமா அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. when we buy anything a dealer charges more than what the manufacturer charges. ஸோ எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி அதுக்கான ரேட்டை விட அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு தான் நமக்கு தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் லாபம் வேணும்ல, ஸோ அவங்களுக்கும் மணி வேணும்ல, ஸோ அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து 10 rupeesக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது 15 rupeesக்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் காசு கிடைக்கும். ஸோ 5 rupees உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அது வந்து கெயின் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது வந்து கெயின். ஸோ தட் இஸ் அ ப்ராஃபிட். ஸோ அதுவே ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்குறீங்க, காசு ஒரு 10 rupees வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 7 rupeesக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா விற்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 3 ரூபாய் நஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 7 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ அப்போ அந்த பொருள் வந்து உங்களுக்கு லாபம் கிடையாது, நஷ்டம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அ லாஸ். அண்ட் நவ் வி கோயிங் டு பி see about காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
A shopkeeper purchase goods from a manufacturer or a supplier. This is called purchase price. ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனிலேருந்து இல்லை ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வந்து வாங்குறாங்க, ஒரு குட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ். He also meets out the overhead expenses like transport charges, wages, etc. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் வாங்க போகிறதுக்கான செலவு, ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ பைக்கில் போய் வாங்குவாங்க, இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணி போய் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வேஜஸ் சார்ஜஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே சேர்த்து வர ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ், அது எல்லாமே சேர்த்து சொல்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸையும் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸும், அவங்க அந்த பொருள் என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க, அதுக்கு என்னென்னலாம் செலவு பண்ணாங்க, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட், ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ABC Cars, the car manufacturing company, buys raw materials for 2 lakhs. ஸோ ஏபிசி கார் கம்பெனி வந்து ரா மெட்டீரியல்ஸ் எத்தனை லேக்குக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 lakhsக்கு வாங்கியிருக்காங்க ஒரு காருக்கு. பேஸ் ₹70,000 டு லேபர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 15,000 பே பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ₹10,000 வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அவங்க வாங்கின மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம கணக்கெடுக்க முடியாது, அவங்க லேபருக்கு கொடுத்த காசு, எலக்ட்ரிசிட்டிக்கு கொடுத்த காசு, அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸில் வரும். ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 2,95,000 நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் we going to be see about market price. மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். When a shopkeeper takes the good from a dealer to its outlet for sale, he has to make profit in his business. ஸோ அந்த ஷாப்கீப்பர் வந்து ஒரு டீலர்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு விற்க போகிறாங்க அப்படின்னா அதில் அவருக்கு ப்ராஃபிட் வேணும், அப்போ தான் அவர் பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும். ஸோ அவர் லாபம் வச்சு தான் விற்பாங்க. ஸோ he makes the price higher than the cost price of the goods. ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து காசு போட்டு தான் வந்து விற்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், எம்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கார்ஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் நம்ம பார்த்தோம் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2,95,000. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு விற்க போகிறாங்க அப்படின்னா ₹50,000 ப்ராஃபிட் வச்சு விற்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆட் பண்ணலாம், 2,95,000 + 50,000 which is equal to 3,45,000. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3,45,000. And then discount means the reduction of a cost on the market price for the purpose of attracting the customers or some other reasons is called discount. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் பீப்புளுக்கு வந்து மோர் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அவங்க இது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஸோ ஏபிசி காசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அவங்க கஸ்டமருக்கு. ஸோ என்ன ரேட்டுக்கு அவங்க விற்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3,45,000. ஸோ அவங்க எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா ₹5,000 வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் we going to be see about selling price. செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம டீலர்கிட்ட இருந்து வாங்கி கஸ்டமர்கிட்ட விற்கிறது தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். லாஸ்ட்டாக வந்து கஸ்டமர் வந்து நமக்கு பே பண்ணுறது தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 2,95,000 காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் ப்ரைஸ் 50,000 ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3,45,000. ஸோ அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க, எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ₹5,000 கம்மி பண்ணுறாங்க. ஸோ அப்போது 3,45,000ல் 5,000 கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ரேட்டுக்கு விற்பாங்க, 3,40,000க்கு விற்பாங்க. ஸோ விற்கிற ரேட்டு தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். கஸ்டமர்கிட்ட விற்கிற ரேட்டு தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சம் பார்க்கலாம், எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Let we take an example. A table
brought for rupees 4500 and sold for rupees 4800. Find the profit or loss. ஸோ டேபிள் வாங்கியிருக்காங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 4500க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன ரேட்டுக்கு வித்துட்டாங்க, சோல்டு அப்படின்னா வித்துட்டாங்கன்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ என்ன ரேட்டுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 4800 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. ஸோ வாங்கினதை விட விற்றது ஜாஸ்தி, நமக்கு ஜாஸ்தியாக தான் காசு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ஜாஸ்தியாக காசு கிடைச்சிருந்தா ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். ஓகே, ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் தெரியணும்னா நம்ம ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4800ல் 4500 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 300 கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் இஸ் 300. ஸோ அந்த டேபிளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படின்னா 300 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சது. Let me take an example. Sugan brought a jeans pant for rupees 750. It did not fit him. ஸோ சுகன் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறான், என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னா 750க்கு வாங்குறாங்க. ஸோ அது சுத்தமாக அவனுக்கு வந்து செட் ஆகலை. He sold it to his friend for rupees 710. ஸோ அது அவனுக்கு செட் ஆகாததுனால அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வித்துட்டான். என்ன ரேட்டுக்கு விற்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 710க்கு வந்து விற்றாங்க. ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன ரேட்டுக்கு அவர் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வாங்கினாரு அப்படின்னா 750க்கு வாங்கினாரு, என்ன ரேட்டுக்கு கொடுத்தாரு அப்படின்னா 710க்கு கொடுத்தாரு. ஸோ வாங்கினதை விட விற்றது வந்து கம்மி காசு தான், அப்போ நமக்கு நஷ்டம் தான். ஏன்னா வாங்கினதை விட விற்றது வந்து கம்மியான ரேட்டுக்கு, ஸோ அதனால நமக்கு நஷ்டம். ஸோ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 750லேருந்து 710 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 40 வரும். ஸோ 40 ருபீஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வி கோயிங் டு பி சி another example. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Raghu buys a chair for rupees 3000. He wants to sell it at a profit of rupees 500 after making a discount of rupees 300. What is the market price of the chair? ஸோ ரகு வந்து ஒரு சேர் வாங்கினாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னா 3000 ருபீஸ்க்கு வாங்கினாங்க. அதை வந்து அவன் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேட்டுக்கு ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா 500 ருபீஸ்க்கு ப்ராஃபிட் வச்சு விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அண்ட் ஆஃப்டர் மேக்கிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 300, டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சேருக்கான மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ரேட்டுக்கு அவர் விற்கணும் ஆசைப்படுறாரு அப்படின்றது கொஸ்டின். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காஸ்ட் ப்ரைஸ் என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னா 3000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 3000. ப்ராஃபிட் எவ்வளோ வைக்கணும் ஆசைப்படுறேன்னா 500. ஸோ ப்ராஃபிட் இஸ் 500 அண்ட் தென் டிஸ்கவுண்ட் 300 ருபீஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ டிஸ்கவுண்ட் 300. ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினார் அப்படின்னா 3000க்கு வாங்கினார். அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா 500 ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ 3000 + 500 which is equal to 3500. அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 3800 வரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 3800. Okay students, from this your class is finished. We see the next concept in next class. Thank you students.